வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளை மற்றும் ஒரு அழகிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்வடைகிறேன். கடந்த 3 ஆண்டுகளாக இலங்கையிலே பிறப்பு வீதம் மிக குறைவான முறையிலே செல்வதாக இலங்கை அரசாங்கம் கவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த விடயம் வெறுமனே ஒரு பேசுபொருள் அல்ல, மிக முக்கியமான விடயம் என்பதால் மக்கள் அனைவரும் இந்த காணொலியை முழுமையாக பார்வையிடுங்கள். சரி, இலங்கையினுடைய பிறப்பு வீதம் நாங்கள் பார்க்கிற பொழுது கடந்த 24 ஆண்டுகளிலே 36.5 விதமான பிறப்பு வீத குறைபாடு இலங்கையிலே வந்திருக்கிறது. இது இலங்கை நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விடயமாக மாறி இருக்கிறது. இதில் நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். 2000 ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கையுடைய பிறப்பு வீதம் 3,47,749 பேர் பிறந்திருக்கின்றார்கள் 2000 ஆண்டு அளவிலே. ஆனால் 2024 எட்டுகின்ற பொழுது அந்த பிறப்பு வீதத்திலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மிக குறைவான பிறப்பு வீதமாக அது பதிவாகி இருக்கிறது. நாங்கள் பார்க்கிற பொழுது 2024 ஆண்டு 2,20,761 பேர் பிறந்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு வருடங்களும் செல்ல செல்ல இலங்கையினுடைய பிறப்பு வீதம் என்பது குறைவடைந்து கொண்டே போகிறது என்பதுதான் இந்த கருத்து கணிப்பு காட்டுகிறது. இது நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் 5 வருடத்தை நாங்கள் இதில் எடுத்திருக்கிறோம். இந்த 5 வருடத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு 1000 குடும்பத்திலே எத்தனை பிறப்பு வீதம் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு 1000 குடும்பத்துல எத்தனை பிறப்பு வீதம் இடம்பெற்றிருக்கிறது என்ற தகவலை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். 2022 ஆண்டு எடுத்தீங்கன்றால் சுமார் 13.8 வீத பிறப்பு இடம்பெற்றிருக்கிறது. 1000 குடும்பம் என்றால் 2022 ஆண்டு 13.8 பிறப்பு வீதம் இடம்பெற்றிருக்கிறது. அது 2023 ஆகிற பொழுது 14.6 ஒரு வீதம் கூடியிருக்கிறது. அதே போல 2024 பார்க்கிற பொழுது 14.5 பிறப்பு வீதம் பதிவாக இருக்கிறது. 2025 பார்க்கிற பொழுது சுமார் 14.4 வீதமாக அது குறைந்து கொண்டே போகிறது. எனவே இந்த பிறப்பு வீத குறைபாடு நாங்கள் பார்க்கிற பொழுது 1990களுக்கு முன்னர் இந்த நாட்டில் இயற்கை சூழல் இயல்பாக காணப்பட்டது. மக்களுடைய வாழ்க்கை இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்தார்கள். அதை மாத்திரமல்லாமல் அவருடைய உணவு பழக்க வழக்கங்களும் சரியான முறையில் காணப்பட்டது. சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 6 பிள்ளைகளுக்கு மேலேதான் குடும்பமே இருக்கு. சில பேருடைய குடும்பங்கள்ல 10-15 பிள்ளைகளும் இருப்பார்கள். ஒரு கூட்டு குடும்பமான வாழ்க்கை முறை இருந்தது. அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இருந்தது. இப்படி வேலைப்பட இருக்கையில் விவசாயம் அவருடைய வாழ்க்கையாக காணப்பட்டது. அதே போல நிம்மதியான ஒரு இயற்கை சூழலில் அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே இதன் ஊடாக அந்த குடும்ப பின்னணி என்பது ஒரு மிகப்பெரிய சந்ததியாக உற்பெற்றது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த எப்படியாவது நாங்க ஒரு பிள்ளை காணும் 2 பிள்ளை காணும் என்ற அளவுக்கு இலங்கையில் வாழுகின்ற இளைய சமூகம் மாறி இருக்கிறார்கள். இது உண்மையிலே மிக மோசமான செயலாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த பிறப்பு வீத குறைபாட்டுக்கு என்னென்ன காரணங்கள் அடிப்படையாக இருக்கிறது, அந்த காரணங்கள் தொடர்பாக உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதிலே நாங்கள் முதலாவது காரணியை பார்க்கிற பொழுது பொருளாதார நெருக்கடி மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு. பொருளாதார நெருக்கடி, வாழ்க்கை செலவு அதிகரிப்பு. இப்ப பாத்தீங்கன்னா முந்தி பொருளாதாரம் என்பது தன்னிறை பொருளாதாரமாக காணப்பட்டது. இப்ப நாங்க இந்த இலங்கையில 2022 ஆண்டு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு மக்கள் உணவுக்காகவும் கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் குழந்தைகளை பராமரிப்பதற்காகவும் மிகப்பெரிய செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஏனென்றால் விலைவாசி அதிகரித்தது. அப்ப யோசிச்சாங்க, இப்ப எல்லாம் குழந்தைகளை பெற்ற கஷ்டம் வளர்க்கிறது, அப்ப எங்களுக்கு இந்த டைம்ல குழந்தை வேணாம் என்று பிற்போட்ட ஆக்கள் கடைசியில பிள்ளை இல்லாமல் போனவர்கள் தான் அதிகமாக காணப்படுகிறார்கள். என்றால் இந்த பொருளாதார சூழ்நிலைக்குள்ள பிள்ளைகளை வளர்க்க இயலாது, பிள்ளைகளை வளர்க்கிறது சிரமம் என்று கருதுதான் இந்த செயற்பாட்டை அவர்கள் மேற்கொண்டார்கள். கடைசியா பார்க்கிற பொழுது இலங்கையுடைய பிறப்பு வீதத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக, மிக முக்கியமான காரணமாக மாறியது. 2வது விஷயத்தை நாங்க பார்க்கிறோம், திருமண வயது உயர்வு. ஆரம்பங்கள்ல பாத்தீங்கன்னா திருமண வயது உயர்வை நாங்க பார்க்கிற பொழுது ஆரம்பத்துல 25, 26, 27 வயதுகள்ல திருமணம் செய்வார்கள். சில வருட கால திருமணமாக இருக்கலாம், இல்லாட்டி பேசி திருமணம் செய்து வைப்பார்கள். மிக வேகமாகவே குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த நவீன யுகத்தில வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது. பணத்துக்காக ஓடுகின்ற மக்கள் அதிகமாக இருக்கிறார். ஏன்னா பணம் இருந்தால் தான் வாழலாம் என்ற ஒரு சிச்சுவேஷன் மாறி இருக்கிறது. அப்ப பணம் என்ற விடயத்துக்காக ஓடி இருக்கிறார்கள். சில பேர் தன்னை குடும்பத்தை செட்டில் ஆக்கணும்.
அல்லாவிட்டால் தன்னை செட்டில் பண்ணணும், எல்லாத்தையும் பூர்த்திய கார் வாங்கணும், வீடு வாங்கணும், தங்கச்சி கல்யாணம் செஞ்சு வைக்கணும், எல்லாம் முடிச்சு போட்டுதான் நான் திருமணம் செய்வேன் என்று இருக்கிற சமூகம் இப்பொழுதும் கூட இருக்கிறார்கள். இதன் காரணமாக அவருடைய வயது எல்லை 40, 41, 42 அதிகரிக்கின்ற பொழுது அவர்களுக்கும் பின்னாளிலே திருமணமாகி குழந்தை பேறு இல்லாத சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி கொள்கின்றார்கள். இதுவும் ஒரு அடிப்படை காரணமாக மாறி இருக்கிறது. எனவே நீங்கள் குறிப்பிட்ட காலப்பகுதியிலே திருமண வயதை எட்டியிருந்தால் கட்டாயமாக நீங்கள் திருமண வயதை சரியான முறைகளை பயன்படுத்தி திருமணம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்ற விடயத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். மூன்றாவது விடயம் இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் குடிபெயர்வு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்த போர் சூழல் காரணமாக இலங்கையிலிருந்து பல்வேறுபட்டோர் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு சென்றிருந்தார்கள், ஐரோப்பிய நாடுகளுக்கு. அப்படி சென்ற மக்கள் என்னடா திருமணம் செய்யறா இந்தியாவுக்கு வருவாங்க, பெண் வந்து ஸ்ரீலங்காவில் இருப்பா, இந்தியாவில் கல்யாணம் நடக்கும், பிறகு பெண் ஸ்ரீலங்கா வந்துடுவா, ஏன்னால் அவருக்கு பிஆர் கிடைச்சிருக்காது, அந்த நாட்டினுடைய குடியுரிமை இல்லாதனால அவர் வந்து சில வேளையில் இந்தியாவில் திருமணம் செய்து அவர் வேலை நிமித்தமாக திருப்பி அந்த நாட்டுக்கு சென்றார். இந்த பிள்ளைகள் கனகாலம் இருந்து ஒரு 5 வருடமோ 6 வருடமோ 10 வருடமோ கடந்து மீண்டும் அந்த ஐரோப்பிய நாட்டுக்கு செல்கின்ற பொழுது அந்த ஐரோப்பிய நாட்டிலே ஒரு 1 அல்லது 2 பிள்ளைகளோடு அவருடைய வாழ்க்கை முடிவடைந்து போகின்ற சூழ்நிலையைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படி குடிபெயர்வு புலம்பெயர்ந்து செல்கின்ற நடைமுறையும் இலங்கையினுடைய பிறப்பு வீதத்திலே பாரிய செல்வாக்கு செலுத்துவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு நாங்கள் பார்க்கின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்றால் சிறிய குடும்பத்தை விரும்புகின்ற மனப்போக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. பாத்தீங்கன்னா யாருமே கூட்டு குடும்பத்தை இப்ப விரும்புறாங்க இல்லை. முந்தையெல்லாம் இருந்தாங்க, ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய சகோதரர் இருப்பார்கள், மூத்தண்ணா இருப்பான், மூத்தண்ணா தான் தங்கச்சி வைப்பான், தங்கச்சின்னு வந்து ஒரு 5-6 பிள்ளை இருப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, ஒரு ஒற்றுமை இருக்கும், ஒரு பலம் இருக்கும். அவர்கள் பெரிதா வந்தா ஒரு பெரிய ஒரு குடும்பமாக இருப்பார்கள். ஒரே வீட்டுல எல்லா குடும்பங்களும் வாழ்கின்ற சூழலை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது உள்ள மக்களுடைய மனோபாங்கு எப்படி இருக்கிறது என்றால், சில வேளையில கல்யாணம் கட்டினா எங்களுக்கு கூட பிள்ளை தேவையில்லை, ஒரு ஆம்பளை பிள்ளையும் காணும், ஒரு பொம்பளை பிள்ளையும் காணும் என்று சொல்லி அந்த ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்கின்ற சமூகத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது வந்து ஒரு மிக முக்கியமான மோசமான நிலையை இலங்கையிலே உருவாக்குவதற்கு காரணமாக அமைகிறது. சீனாவில் சொல்லுவாங்க தானே, நாம் இருவர் நமக்கு இருவர். முந்தி இருந்தாங்க என்றால் சீனாவிலே அதிக சனத்தொகை அதிகரித்தது. அதிகரிப்புக்கு பிறகு அந்த நாடே அங்கு குடும்ப கட்டுப்பாடுகளுக்கு அனுமதி வழங்கியிருந்தார்கள். நீங்கள் குறிப்பாக பெண் பிள்ளைகள் பெறுவதென்பது மிக அரிதான விஷயமாக இருந்தது. அப்படி அடையாளம் காணப்பட்டால் கருவிலே கலைத்து விடுவார்கள். நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற கொள்கை சீனாவில் தான் கொண்டு வரப்பட்டது. பிறகு இந்த சீனாவில் தான் இப்பொழுது பிறப்பு வீதத்தை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்கிறது. ஏனென்றால் அங்கேயும் பிறப்பு வீதம் குறைந்து கொண்டே போகிறது. அப்ப இலங்கையிலும் இந்த மாற்றம் வந்திருக்கிறது என்றால், நாங்கள் கல்யாணம் செஞ்சா எங்களுக்கு 2 பிள்ளை காணும் என்ற மனோநிலை வந்திருக்கிறது. இந்த மனோநிலை மாற வேண்டும் என்ற தகவலைத்தான் நாங்கள் லங்காஃபு ஊடகம் சார்பாக உங்களை இப்ப இருக்கிற இளைய தலைமுறையை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அத்தோடு பெண்களுடைய கல்வி மற்றும் தொழில் முன்னேற்றம், உயர்கல்வி ஆகியனவும் செல்வாக்கு செலுத்துகிறது. பாத்தீங்கன்னா வீட்டு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா சொல்லுவாங்க, 7 முடிச்சா கட்டாயம் யூனிவர்சிட்டி போகணும், யூனிவர்சிட்டி முடிக்க நான் அங்க இதைத்தாண்டி நான் மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போவாங்க. அப்ப போகிற பொழுது அவன் திருமணத்தை பிற்போடுறதையும் குழந்தையை பெற்றெடுப்பதையும் பிற்போட்டு கொண்டே போவாங்க. இந்த நடவடிக்கையும் இலங்கையினுடைய பிறப்பு வீதம் குறைவதற்கு காரணமாக அமைவதாக இலங்கை அரசாங்கம் இந்த தகவலை வழங்கியிருக்கிறார்கள். எனவே மக்களே மிக உஷாராக இருங்கள். இந்த கொரோனா டைம் வந்தது, இந்த கோவிட் டைம்ல வந்து இலங்கையுடைய பிறப்பு வீதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. எல்லா இடங்களிலும் தொற்று நோய் பரவி இருந்தது. குடும்பமாக இருக்க முடியாத சூழ்நிலை வந்து என்றால் தனிமைப்படுத்தி விடுவார்கள். இப்ப எனக்கு கோவிட் வந்ததால என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தவர்களை தனிமைப்படுத்துவார்கள். எனவே ஒரு கொடூரமான காலமாக மாறியிருந்த அந்த காலப்பகுதி தான் இலங்கையிலே வந்து அதிகளவான பிறப்பு வீதம் குறைந்த காலப்பகுதியாக கணிக்கப்படுகிறது. இதுல நாங்கள் இந்த விடயத்திலே என்ன விளைவு இந்த இலங்கை நாட்டுக்கு வரும், இந்த விஷயங்களால இந்த நாட்டுக்கு பிறப்பு வீதம் குறைந்தால் என்ன விளைவு வரும் என்று பார்த்தீங்கன்னா, வயதான மக்களுடைய எண்ணிக்கை நாட்டிலே அதிகரிக்கும். பிறப்பு வீதம் குறைந்தால் வயது முதிர்ந்தவருடைய எண்ணிக்கை நாட்டில மிக வேகமாக அதிகரிக்கும். வேலை செய்யும் இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறையலாம் என்றால், பிள்ளைகள் இந்த பிறந்து வந்தால்தான் பிள்ளைகள், பிறப்பு வீதம் குறைந்தால் மக்களுடைய தொகையும் குறைவடையும். எனவே வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்கள் இல்லாமல் போவார்கள். அதே போல ஓய்வூதியம் மற்றும் சுகாதார பணிகளுக்காக அதிக செலவுகளை அரசாங்கம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும்.
பாத்தீங்கன்னா வயது முந்தவர்கள் வந்து அவங்களை கண்காணிக்கணும், மருத்துவ செலவு தேவை. இப்படி அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பலுவை நாங்கள் கொடுக்குகின்ற விடயமாக அது மாறிவிடும். நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும். எனவே அன்பார்ந்த எமது இளைய சமூகமே, பெற்றோர்களே, இந்த விடயம் என்பது சாதாரண விடயம் அல்ல, ஒரு சமூகத்தினுடைய விடயம், ஒரு நாட்டினுடைய விடயம். எனவே அடுத்த சந்ததிகளை இந்த நாட்டில் உருவாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவரையும் சார்ந்ததாக இருக்கிறது. எனவே நாட்டில் பிறப்பு வீதத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கைகளை கட்டாயம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை சொல்லிக் கொள்கின்றோம். உண்மையிலே இலங்கையுடைய எதிர்கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது இலங்கையினுடைய பிறப்பு வீதம் குறைந்திருக்கிறது, இதற்கு அரசாங்கம் நிதிகளை வழங்கி, அதாவது பிறப்பு வீதத்தை அதிகரிப்பதற்கான நிதியுதவிகளை வழங்கி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்திருந்தார். எனவே அந்த கருத்துக்களும் இலங்கையுடைய பாராளுமன்றத்திலே வந்து பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ வேண்டுமாயின் பிறப்பு வீதம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்து. இது போன்ற பல காணொலிகளை தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகம் சார்பாக வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.